Welcome students, in the video 10th standard social science geography unit 2 climate and natural vegetation of India இந்த lesson உடைய book back answers பார்க்கலாம். அதாவது காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியாவில் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பற்றி இந்த lesson இதோட book back answers பார்க்கலாம். Choose the correct answer. First one, western disturbances cause rainfall in dash. அதாவது வெஸ்டர்ன் மேற்கத்திய இடையூறுகள் டிஸ்டர்பன்ஸ் மழை பெறும் பகுதி எது அப்படின்னா பஞ்சாப். சி ஆப்ஷன். செகண்ட் ஒன், டேஷ் ஹெல்ப்ஸ் இன் குவிக் ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. அதாவது இந்த கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மாமரங்களில் உள்ள காய்கள் சீக்கிரமே இருந்துச்சு ரைப்பனிங், அதாவது பழுக்க காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு காற்றுகள் அப்படின்னா பாருங்கள். சி மேங்கோ சுகர்ஸ், அதாவது மாஞ்சாறு. டேஷ் இஸ் எ லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். டேஷ் இஸ் எ லைன் ஜாயினிங் த பிளேசஸ் ஆஃப் ஈக்குவல் ரெயின்ஃபால். ஐசைட்ஸ் ஏ, அதாவது சமமழை கோடுகள், அதாவது ஒரே அளவு மழை பெய்யக்கூடிய இடத்தை இணைக்கும் கோடு. ஃபோர்த் ஒன், கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் அஸ், அதாவது இந்தியாவின் காலநிலை வந்து எந்த மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னா டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட், அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாருங்கள், த மான்சூன் ஃபாரஸ்ட் ஆர் அதர்வைஸ் கால்டஸ், அதாவது பருவக்காற்று காடு வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா செகண்ட் பி டெசிடஸ் ஃபாரஸ்ட், அதாவது இலையுதிர் காடுகள். சிக்ஸ்த்து சேஷாசலம் ஹில்ஸ் பிலாசபர் ரிசர்வ் இஸ் சிச்சுவேட்டட் இன், அதாவது சேஷாசலம் உயிர்கொள்ளப்பட்ட வந்து அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேஷ். பி ஆப்ஷன் ஆந்திர பிரதேஷ். 7, டேஷ் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் நெட்வொர்க் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. டி ஆப்ஷன் கட்ச், அதாவது யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது நாட்டு இருக்கிறதுனால கட்ச். மேட்ச் ஃபாலோயிங் சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால், அதாவது சுந்தரவன் வந்து மேற்கு வங்காளம். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வடகிழக்கு பருவக்காற்று, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா உயிர் பன்மை சிறப்பு பகுதி. இது வந்து இந்த ஹிமாலயஸ் இமயமலைகள். நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வடகிழக்கு பருவக்காற்று, அக்டோபர் டிசம்பர். அடுத்து டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், அதாவது ஃபோர்த்து டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் பாருங்கள் டெசர்ட் அண்ட் செமி, அதாவது அயன மண்டல முற்புற காடுகள். கோஸ்டல் ஃபாரஸ்ட் கடலோர காடுகள் வந்ததுன்னா லிட்டோரல் ஃபாரஸ்ட் பாருங்கள் நம்பர் 4, 3, 5, 1, 2 இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். அடுத்தது கன்சிடர் த கிவன் சென்டென்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் பிலோஸ் ஒன்ஸ். இதில் வந்து சரியானதை மென்ஷன் பண்ணணும். அசஸ் அண்ட் ரீசர்ச் பாருங்கள். அசஸ்மெண்ட் பாருங்கள். த ஹிமாலயஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ கிளைமேட்டிக் பேரியர், இது இமயமலை வந்து ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. ரீசன், த ஹிமாலயாஸ் ப்ரிவென்ட்ஸ் கோல்ட் விண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா அண்ட் கீப் த இந்தியன் சப்காண்டினென்ட் வார்ம். இமயமலையில் வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வந்து பாருங்கள் வீசும் குளிர்காற்று வந்து இமயமலையிலேருந்து தடுத்து இந்திய துணை கண்டத்தை மிதவெப்பமாக வச்சுருக்காது. அங்கேருந்து அவருடைய காற்று வந்து இமயமலை அனுப்பிச்சது தடுத்துருது. இப்போ இது வந்து பாருங்கள் ஏ, ரெண்டுமே கரெக்ட். ஏ ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். அடுத்து சூஸ் த இன்அப்ரோப்ரியேட் ஆன்சர், அதாவது பொருந்தாத விடை பாருங்கள். டைடல் ஃபாரஸ்ட் ஆர் பவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் டெசர்ட், ஓதக்காடுகள் அதை சுற்றி காணப்படுகிறது பாலைவனம், இதுதான் பொருந்தாது. செகண்டு கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை, அதாவது இந்தியாவின் காலநிலை பாதிக்க காலநிலை வந்து சாயில், இதுதான் பொருந்தாது. டி ஆன்சர் briefly. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள்.
List the factors affecting climate of India 144. பாருங்க காலநிலை பாதிக்கக்கூடிய காரணிகளை பட்டியலிடப்பட்டிருக்கு 144ல் இருக்குது. 144ல் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை நார்மல் லெப்ஸ் ரேட் 144, அதாவது வெப்பக்குறைவு விகிதம். 144ல் வென் அதிலிருந்து ரேட் வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஜெட் ஸ்டீம்ஸ் 145, அதாவது ஜெட் காற்றோட்டம் என்றால் என்ன. 145ல் இதிலேருந்து இது வரைக்கும் தேட் கொஸ்டின் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்டு 145, அதாவது பருவக்காற்று குறித்து ஒரு குறிப்பு. 145ல் இதிலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த 4 distinct seasons of India 146, அதாவது 4 பருவகாலங்கள். 146ல் இதிலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். 6 வாட் இஸ் பஸ்ட் ஆஃப் மான்சூன் 147, அதாவது பருவமழை வெடிப்பு. 147ல் 6th கொஸ்டின். 7ல் இதுலேருந்து இது வரைக்கும் 6th கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணி. 7th கொஸ்டின் நேம் த ஏரியாஸ் which receive heavy rainfall 148. பாருங்கள் அதிக மழை பெறும் பகுதி 148. 148ல் இதிலேருந்து இது வரைக்கும் த வெஸ்டர்ன் கோட்ஸ், அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ஆர் த ஹெவிலி ரெயின்ஃபால். இது வந்து அதிகமான மழை 200 சென்டிமீட்டருக்கும் மேலே. சரியா? 7th கொஸ்டின் ஆன்சர். 8th ஸ்டேட் த பிளேசஸ் ஆஃப் mangrove ஃபாரஸ்ட் இன் இந்தியா 151. அதாவது mangrove ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நிலக்காடுகள் எந்த இடத்துல இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது. 151ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் mangrove ஃபாரஸ்ட். இந்த கொஸ்டினுக்கு இந்த டெல்டா இதிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் சரியாக வரும். இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் போட்டிருக்கேன். 9th write any 5 biosphere reserves of in India 151, அதாவது உயிர்கோள காப்பகம் ஏதாவது 5 கேட்டிருக்கு. பாருங்கள், ஏதாவது 5 மட்டும் நீங்கள் எழுதிக்கிடுங்க, இது நிறையா இருக்குது. இது வரைக்கும் இதில் 5 மட்டும் எழுதிடுங்க, எனி 5. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வேறுபடுத்துக வெதர் அண்ட் கிளைமேட், அதாவது காலநிலையும் வானிலையும், வானிலை அண்ட் காலநிலை. பாருங்கள் 145ல் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது வெதர், இது கிளைமேட். இந்த ரெண்டையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள், இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் 148, அதாவது அயனமண்டல பசுமர காடுகள், இலையுதிர் காடுகள் வேறுபாடு. 148ல் இதுலேருந்து இது வரை, அடுத்து இதிலேருந்து இது வரை. அடுத்த டெசிடியஸ் காடு வந்து இதுலேருந்து இது வரை, இங்கேருந்து இது வரை மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வேறுபடுத்துக. தேட் கொஸ்டின் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. 146, 147. சவுத் வெஸ்ட் பாருங்கள், இதிலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும், அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும். நார்த் ஈஸ்ட்டு இதுலேருந்து இது வரை, இதுலேருந்து இது வரை. தேட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு give reason. India has a tropical monsoon climate. Give reason. India has a tropical monsoon climate, அதாவது
இந்தியா வந்து ஒரு அயனமண்டல பருவக்காற்று காலநிலை பெற்றுள்ளது. இதுக்கு வந்து காரணம் 145. ஹியூ ரீசன் பாருங்கள். இந்தியா ஹேஸ் எ டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். அதாவது இந்தியா வந்து ஒரு வெப்பமண்டல பருவமழை காலநிலை கொண்டுள்ளது. இதுக்கு வந்து என்ன ரீசன்? அடுத்து செகண்ட் கொஸ்டின், மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தேன் த பிளேன்ஸ். சமவெளி பகுதியை விட மலைப்பகுதி வந்து ரொம்ப கூலாக இருக்குது, அதாவது குளிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டது ரெண்டோட ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்சர் டீட்டெயில் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்கிழக்கு பருவம், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று 146, 147 இருக்குது பாருங்கள். இதுலேருந்து ஆரம்பித்து இதுவரை இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுலேருந்து ஃபுல் இந்த பேராகிராஃப் வச்சுருங்க. இதுலேருந்து இந்த மார்க் பண்ணது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிச்சிருங்க பாயிண்டாக. அடுத்து இந்த பக்கம் 47 சவுத் வெஸ்ட்டு. அப்போ இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தான் 147 இது வரைக்கும். இது தேவையில்லை. இது நார்த் ஈஸ்ட் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த ஃபாரஸ்ட்ஸ் ஆஃப் இந்தியா. 148 148லேருந்து 151 வரைக்கும் இருக்குது. 148ல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து இதுலேருந்து இது வரை டிராபிக்கல் டிசிடியஸ், இதுலேருந்து இது காடுகள். இதில் நான் வந்து இப்படி அண்டர்லைன் ப்ராக்கெட் போட்டுட்டு வரைக்கும் எழுதிடுங்க. அடுத்து டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்டு இதுலேருந்து. அடுத்து டெசர்ட்டு, செமி டெசர்ட்டு. அடுத்து மவுண்டைன் ஆர் மவுண்டைன் ஃபாரஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும். அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும். ஒவ்வொரு காடுகளுக்கும் இந்த டாபிக் போட்டு சில பாயிண்ட்களை மட்டும் நீங்கள் நினச்சிங்க எழுதுங்க. அடுத்து அல்பைன் ஃபாரஸ்ட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இதுவரை செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு மேப்பு பாருங்கள். டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் 147, டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் 147. இந்த இதில் உள்ள மேப்பை நீங்கள் பார்த்து வச்சுருங்க. 147ல் பாருங்கள், தென்மேற்கு வடகிழக்கு இந்த காற்றுகள் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பை சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால், அதிக மழை பெறும் பகுதி 150ல் உங்களுக்கு இந்த மேகாலயா, அருணாச்சல் இந்த மாதிரி இந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினில் இருக்கிற இந்த இடத்த நீங்கள் நினச்சிங்க மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இதில் இந்த மேப்பில். அடுத்து மவுண்டைன் ஃபாரஸ்ட் 149 காடுகள் இருக்கா. மவுண்டைன் ஃபாரஸ்ட் இந்த கலர் பகுதி இது நீங்கள் பார்த்து வச்சுடுங்க. அடுத்து பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் 150 இதெல்லாம் இருக்குது. பன்னா அடுத்து அகத்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் 150 எங்கே இருக்குது. அகத்தியமலை இந்த இதில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.